வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகாவோட பொதுக்கூட்டம் பாண்டிச்சேரியில மிக சிறப்பா அமைதியா மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது காவல்துறையோடைய கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள். இந்த அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றினா தான் மீட்டிங் நடத்த முடியும் அப்படிங்கிற மாரி அவங்க ஏற்படுத்தின நிர்பந்தம். ஆனா, இந்த விஷயத்த தாவேக்காக்காரங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன் நாங்க கூட எல்லாருமே மக்கள் கூட அத ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. திரு விஜய் அவர்கள் கூட அவரோட பொதுக்கூட்டத்திலேயே காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா, இதுல என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கூட்டம் நடத்துறதுக்கான நிபந்தனைகள விதிச்ச பாண்டிச்சேரி போலீஸார பாராட்டுற தாவேகா கட்சியினர், தமிழ்நாடு போலீஸ் அவங்களுடைய அடுத்த கூட்டமான ஈரோடு கூட்டத்துக்கு கொடுத்திருக்கிற நிபந்தனைகள எதிர்க்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்பை கருதி தமிழக போலீஸார் அவங்க சில பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளை ஏற்று நடக்க வேண்டியது தான் தாவேகா கட்சியுடைய ஒரே ஆப்ஷன். அதை விட்டுட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கரூர் துயர சம்பவம் ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போலீசார் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது இல்லாம இப்போ நீதிமன்றமும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க போலீசார் என்ன நிபந்தனைகள் விதிக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க கூட்டம் நடத்தணும். இந்த நிபந்தனைகள்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட சில பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாவட்டத்தை தவிர மீதி மாவட்டத்திலிருந்து மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை இவங்க போட்டாங்கனாலே போதும், பாண்டிச்சேரி மாதிரி இங்கேயும் கூட்டம் கம்மியாயிடும். நன்றி மக்களே.